வணக்கம் மக்களே, இன்றைக்கான வீடியோவில் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஏன் வந்துட்டு ஹியூமன்ஸ் எல்லாருமே பேஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா விரும்புகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கான டீட்டெயிலான ஒரு வீடியோ. இந்த வீடியோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு சைக்காலஜி ஓகேங்களா, சைக்காலஜி தகுந்த மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கண்டென்ட்டு சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஒரு சாங் கேட்ட உடனே வந்து பார்த்தோம்னா, சில சாங்ஸில் நம்ம பாடி வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக கூஸ்பம்ப்ஸ் ஆகிற மாதிரி கொடுக்கும் ஓகேங்களா. எஸ்பெஷலாக அந்த பேஸ் ட்ராப்பாக வரும்போது அது ஏன் அப்படின்னா, ஏன் நமக்கு பேஸ் வந்து பார்த்தோம்னா பிடிக்கும் ஓகேங்களா. ஸோ அப்படிங்கும்போது ஏன் காரில் பேஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு சாங் கேட்கணும்னு தோணும். ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் ஏன் தோணுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஓகேங்களா. தேட்டரில் லோ ஃப்ரீக்வன்சி சவுண்டு வந்து பார்த்தோம்னா எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் இன்க்ரீஸ் ஆகும்போது. ஸோ அதை பற்றின ஒரு முழு வீடியோ ஓகேங்களா. ஸோ பேஸ்னால் ஃபஸ்ட்டு என்னென்னு நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும் ஓகேங்களா. அதாவது வந்து சவுண்டு ஃப்ரீக்வன்சி ஓகேங்களா. சவுண்டு ஃப்ரீக்வன்சி லோவாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் பேஸ்ன்னு சொல்லுவோம். யூஸ்வலாக ஒரு 20 ஹெர்ட்ஸ் டு 250 ஹெர்ட்ஸில் வந்து பார்த்தோம்னா ரேஞ்ச் இருக்கும் ஓகேங்களா, பேஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஹியூமன் இயர்ஸ் வந்து பார்த்தோம்னா இப்போ ரஃபாக வந்துட்டு ஒரு 20 ஹெர்ட்ஸ் டு 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தோம்னா நம்மளால் காதில் வந்து பார்த்தோம்னா நம்மளால் உணர முடியும், கேட்க முடியும் ஓகேங்களா. அப்போது லோ ஃப்ரீக்வன்சி அப்படிங்கும்போது பேஸு, ஹை ஃப்ரீக்வன்சி அப்படிங்கும்போது ட்ரிபிள் ஓகேங்களா. பேஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா சவுண்டாக வந்து மட்டும் ஃபீல் பண்ணுற மாதிரி கிடையாது ஓகேங்களா. அந்த அந்த ஒரு வேவ், அதாவது வந்து அந்த ஒரு ஃப்ரீக்வன்சியை வந்து பார்த்தோம்னா நம்மளால் உணர முடியும். ஸோ அந்த பேஸ் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியாமையே வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு ஃபீல் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ அந்த பாடி வந்துட்டு ஃபீலிங் எஃபெக்டை பற்றி பார்க்கலாம் ஓகேங்களா. நீங்கள் இப்போ பவர்ஃபுல்லான ஒரு சப்வூஃபர் பக்கத்தில் நின்னீங்க அப்படின்னா அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஓகேங்களா. அப்போது செஸ்ட்டு ஷேக் ஆகும் ஓகேங்களா. அந்த ஷீட் வைப்ரேஷன் இருக்கும் ஓகேங்களா. சம்டைம் ஹார்ட் பீட்டு கூட அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், அந்த ஃபீலிங் இருக்கும் ஓகேங்களா. அது ஏன் அப்படின்னா அந்த பேவ்ஸ், அதாவது வந்து அந்த பேஸுடைய வேவ்ஸ் லென்த் வந்து பார்த்தோம்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா குயிக்காக ட்ராவல் ஆகும். இது நிறைய பேர்த்துக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அதே மாதிரி பேஸ் வேவ் வந்து பார்த்தோம்னா அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. லென்த் வைஸ் பார்த்தோம்னா அதிகமாக இருக்கும், அதே மாதிரி பவர்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக நம்ம இயர்ஸுக்கு வந்து பார்த்தோம்னா முன்னாடி நம்ம பாடியை பேஸ் வந்து பார்த்தோம்னா டிடெக்ட் பண்ணிடும் ஓகேங்களா. நம்ம காது வந்து கேட்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பாடி வந்து பார்த்தோம்னா டிடெக்ட் பண்ணிடும் ஓகேங்களா. ஸோ அதனால தான் தேட்டர் சவுண்டு எக்ஸைட்டிங்காக இருக்கட்டும், இல்லை டிஜே சவுண்டு அடிக்ஷனாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரிலாம் நம்முடைய பிரெயினுக்கு வந்து பார்த்தோம்னா பவர் ஃபீல் வந்து பார்த்தோம்னா க்ரியேட் பண்ணும். நம்ம காதுக்கு கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம உடம்பு வந்து பார்த்தோம்னா ஃபீல் பண்ணிடும். அடுத்து வந்து எவல்யூஷன் ஓகேங்களா. எவல்யூஷன் கனெக்ஷன் பற்றி பார்க்கலாம். இப்போது சயின்டிஸ்ட் எல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தியரி சொல்லுவாங்க ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி அதாவது வந்து இந்த பேஸ் வந்து பார்த்தோம்னா இப்போ கார் செட்டாக இருக்கட்டும், இல்லை வீட்டு செட்டாக இருக்கட்டும், அந்த மேட்சிங்காக நம்ம நிறைய ப்ரீ ஆம்ப் போர்டு மேட்ச் பண்ணோம் ஓகேங்களா. ஸோ ஒருத்தருக்கு வந்துட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணாமையே இப்போ இந்த யூடி போர்டுக்கும் இந்த சப்பு ப்ரீ ஓகேங்களா, 2-in-1 சப்பு ப்ரீ மேட்ச் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் ஓகேங்களா. அப்போது நல்லாயிருக்கும் பட்சத்தில் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இது செட் ஆகாது. ஏன் அப்படின்னா அவங்க ஃபீல் பண்ணுற பேஸ் வேறையாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த ஃப்ரீக்குவன்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா மாறுறதா இருக்கட்டும், அந்த ஸ்மூத்து லாங் பேஸு அந்த மாதிரிலாம் ஒன்று கிடையாது ஓகேங்களா. ஸ்மூத்து, இந்த லாங் பேஸு, அப்புறம் வந்து ஒய்டு பேஸு, அப்புறம் ஹார்ட் பேஸு, அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தோம்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒரே பேஸ் தான். நம்ம ஃபீல் பண்ணுற அந்த எஃபெக்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃப்ரீக்குவன்சி மூலிமா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ட்ரேஷன் பண்ணுற மூலிமா நம்மளால் அந்த உணர முடிகிறது ஓகேங்களா. நமக்கு பிடிச்ச மாதிரி அந்த உணர்றது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறது ஓகேங்களா. அந்த ஹார்ட் பேஸு, லாங் பேஸு இந்த மாதிரிலாம் கிடையாது ஓகேங்களா. எல்லாமே ஒரே பேஸு தான். ஸோ ஓகே, நம்ம சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தியரி சொல்கிறாரு, அது என்னென்னு பார்க்கலாம். ஆன்ஷியன்ட் ஹியூமன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா டைமில் லோ ஃப்ரீக்வன்சி சவுண்டை வந்து பார்த்தோம்னா யூஸ்வலாக ஆபத்துன்னு நினச்சி இண்டிகேட் பண்ணுவாங்களாம் ஓகேங்களா. நம்ம பழைய காலத்து மக்கள் வந்து பழைய காலத்து ஆளுங்க அப்போது இருந்தவங்க ஓகேங்களா. அப்போது லோ ஃப்ரீக்வன்சி இந்த பேஸை வந்து பார்த்தோம்னா ஒரு டேஞ்சராக வந்துட்டு உணர்வாங்களாம் ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு இடி இடிக்குது, அதே மாதிரி இந்த எர்த்குவேக் வந்து வைப்ரேஷன் ஆகுது, அந்த அனிமல்ஸ் எல்லாமே அந்த கத்துற சத்தமாக இருக்கட்டும், அந்த கத்துற சத்தம் வந்து பார்த்தோம்னா பேஸ் மூலியமாக தான் வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த தூரத்துலேருந்து தூரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கால் தடம் எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், அதுவும் ஒரு அதிர்வு தான் ஓகேங்களா. ஸோ இந்த லோ சவுண்ட்ஸ் எல்லாமே பிரெயினுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா இம்பார்ட்டண்டான சிக்னல் கொடுக்குமா. இப்போது ஸோ எவல்யூஷன் மூலிமா நம்ம ஹியூமன் பிரெயின் வந்து பார்த்தோம்னா பேஸுக்கு எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் வந்து பார்த்தோம்னா கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு ஓகேங்களா. அதனால தான் இன்றைக்கி நம்ம தண்டர் சவுண்டு பவர்ஃபுல்லாக ஃபீல் ஆகுது. அது மாதிரி அந்த லயன் ரார் ஓகேங்களா ஃபியர் க்ரியேட் பண்ணுது.
ஓகேங்களா? அந்த டீப் வாய்ஸ் டாமினன்ஸ் எல்லாமே ஃபீல் குடுக்கும். இந்த பேஸ் எல்லாமே டைரக்ட்டா நம்மளுடைய எமோஷனல் மூலியமா ரெஸ்பான்ஸ் பண்ணி நம்மள ட்ரிகர் பண்ணுது. ஓகேங்களா? இது நெறைய பேத்துக்கு வந்து அது ஏன் அப்படிங்கிறத ஒரு டீட்டெயிலா நான் போடணும்னு நெனச்சேன். ஸோ, அதனால போடுறேன். அதேமாரி அடுத்த வீடியோல நான் ஃப்ரீக்வென்சி பத்தி போடுறேன். ஓகேங்களா? ஃப்ரீக்வென்சி பத்தி நெறைய பேத்துக்கு தெரியாது. ஸோ, அதையும் நான் கண்டிப்பா போடுறேன். ஓகேங்களா? அது தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, அத பத்தின முழு விளக்கம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா போடுறேன். அதேமாரி இந்த ஹார்ட் பீட் வந்து கனெக்ஷன் ஓகேங்களா? அது ஏன் அந்த மாரி கேட்குது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஒரு ஷாக்கிங்கான ரீசன் என்ன அப்படின்னா, நம்ப பொறக்கறதுக்கு முன்னாடி பேபிய ஃபர்ஸ்ட்டு கேட்கறதுக்கு முன்னாடி, அந்த ரிதம் வந்து பார்த்தோம்னா, மோஸ்ட்லி இந்த மதருடைய ஹார்ட் பீட்லேருந்து உள்ள இருந்து வந்திருக்குமாம். ஓகேங்களா? அப்போ அந்த லோ ஃப்ரீக்வென்சி வைப்ரேஷன் வந்து பார்த்தோம்னா, டாமினேட் பண்ணும்னு சொல்றாங்க. அப்போ நம்ம நேச்சுரலா ஒரு ரிதம் லோ ஃப்ரீக்வென்சியோடைய எமோஷனலா கனெக்டடா இருக்கிறோம். ஓகேங்களா? அது ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அத திங்க் பண்ணி நம்பளால உணர முடியும். ஓகேங்களா? அதனால தான் நம்ப அந்த டீப் ட்ரம்ஸ் சவுண்டா இருக்கட்டும், இல்ல லோ பேஸ் ஓகேங்களா? அது எல்லாமே அந்த ரிதம் பீட்ஸ் எல்லாமே இவ்வளோ ஒரு நேச்சுரலா நம்ம கனெக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ, அதனால தான் நமக்கு பேசிக்கலாவே எல்லா ஹியூமனுக்குமே வந்து அந்த பேஸ் ஃப்ரீக்வென்சி அந்த லோ ஃப்ரீக்வென்சி வந்து பார்த்தோம்னா, அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நெறைய கண்டுபிடிப்புல சொல்லியிருக்காங்க. அதேமாரி பேஸ் வந்து பார்த்தோம்னா, நம்ப மியூசிக் கேட்கறதுக்கு அந்த பேஸ் இருந்தா தான் ஒரு சிலருக்கு வந்துட்டு கேட்ட மாரியே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ இமேஜின் ஒரு ஒரு சாங்ல பேஸ் வந்து பார்த்தோம்னா ரிமூவ் பண்ணிட்டோம். அப்போ சடன்லி எம்ப்டியா ஃபீல் ஆகுற மாரி இருக்கும். பிகாஸ் ஏன் அப்படின்னா, அந்த ஒரு டெப்த்து, அந்த ஒரு பவரு, அந்த ஒரு எமோஷன் இருக்காது. ஓகேங்களா? பேஸ் இல்ல அப்படின்னாலே சாங் வீக்கா ஃபீல் ஆகுற மாரி இருக்கும். எஸ்பெஷலா இப்ப இடிஎம்மு, இந்த ஹிப்ஹாப்பு, அதேமாரி சினிமா பிஜிஎம்மு, டிஜே மியூசிக்கு இது எல்லாத்துக்குமே வந்துட்டு பேக்போன் எது அப்படின்னா, பேஸ் தான் வந்து பேக்போனு. ஓகேங்களா? ஆக்சுவலா மெனி ஹிட் சாங்ஸ்ல எல்லாமே நீங்க கேட்டீங்க அப்படின்னா, எமோஷனலா இம்பாக்ட் பண்ணும். அந்த மேஜர் ரீசன் என்னன்னா, அந்த பேஸ் ரிதம் தான். ஓகேங்களா? இந்த பிரெயின் கெமிஸ்ட்ரி பத்தி பார்க்கலாம். ரிசர்ச்ல என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங் என்ஜாயபிள் ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்ட்ராங் என்ஜாயபிள் மியூசிக் கேட்டோம் அப்படின்னா, டோப்பமைன் ரிலீஸ் ஆகுறது அப்படின்னு சொல்லி நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். டோப்பமைன் என்ன அப்படின்னா, ஒரு ப்ளெஷர் ஓகேங்களா? ஒரு ப்ளெஷர் ஒரு கெமிக்கல்னு சொல்லலாம். ஓகேங்களா? நம்ப பாடிக்குள்ள நடக்கிற ஒரு ஒரு சந்தோஷமான செயல் நடக்கும்போது, அந்த டோப்பமைன் வந்து பார்த்தோம்னா, நம்மளுக்குள்ள செக்ரீட் ஆகும். எஸ்பெஷலா அந்த பேஸ் ஹெவி மியூசிக் கேட்கும்போது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேஸ் ஃபீலிங் நடக்கும்போது மட்டும் ஆகாது. நம்ப எந்தெந்த விஷயத்துல சந்தோஷம் அடையிறோமோ, ஓகேங்களா? எந்தெந்த இடத்துலயோ நம்பளே அறியாம நமக்குள்ள வந்து ஒரு சந்தோஷம் வந்து பார்த்தோம்னா வரும். ஸோ, அந்த மாரி இடத்துல எல்லாமே இந்த டோப்பமைன் ரிலீஸ் ஆனா மட்டும் தான் அந்த மாரி வரும். ஓகேங்களா? அந்த ஒரு எக்ஸைட்மென்ட்டு, அந்த ஒரு மூவ்மென்ட்டு, அந்த டான்ஸ் ஃபீலிங் பண்ணும்போது, அது அப்போ எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இன்க்ரீஸ் பண்ணும். அது ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தோம்னா, தலையாட்டுவோம். ஓகேங்களா? ஹெட் நாட் பண்ணுவோம். அதுமாரி லெக் மூவ் ஆகும். டான்ஸ் பண்ணணும்னு தோணும். ஸோ, அந்த மாரிலாம் அது ட்ரிகர் பண்றது. ஓகேங்களா? ஸோ, ஹியூமன்ஸ் எல்லாமே பேஸ ஏன் வந்து பார்த்தோம்னா, ரொம்ப லவ் பண்ணி அத கேட்கணும்னு விரும்புறாங்க. இந்தந்த விதமா இப்போ ஒரு 4 விதமா இப்போ லாங் பேஸு, ஹார்ட் பேஸு இந்த மாரி தனியா அவங்களே கிரியேட் பண்ணி சொல்றாங்க இல்லையா? ஸோ, அந்த மாரி ஒண்ணும் கிடையாது. பட் அந்தந்த லெவல்ல இருக்கும்போது அவங்களுக்கு புடிச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ, அத அத ஒரு சிம்பிளா ஒரு பேர் வைக்கணுங்கிறதுக்காக அந்த மாரி வச்சிருக்காங்க. ஸோ, அந்த மாரி அந்த ஃப்ரீக்வென்சிக்கு நம்ம மேட்ச் பண்ணும்போது, அவங்க கேட்குற டேஸ்ட்டுக்கு நம்மளால ரெடி பண்ணி குடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ, இதுதான் அ இந்த பாடி வைப்ரேஷன், பிரெயின் கெமிஸ்ட்ரி எல்லாமே இந்த எவல்யூஷன் மூலியமா, எமோஷன் மூலியமா, ஈவன் ஹார்ட் பீட் மெமரீஸ் கூட வந்து பார்த்தோம்னா, இந்த பேஸ் மூலியமா நம்மளால ஃபீல் பண்ண முடியும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ, அதே மாரி நம்ப நம்ப இருக்கோம் அப்டின்னா, இப்ப அந்த காலத்துல இருந்தவங்க எல்லாமே மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்தோம்னா, அந்த ஹியூமன் எவல்யூஷன் வந்து பார்த்தோம்னா, அவங்களுக்கு உணர்ந்திருக்கு. ஓகேங்களா? அந்த பேஸ் அப்படிங்கிறது. ஸோ, அப்போலருந்தே நம்ம பொறந்ததுலருந்தே வந்து பார்த்தோம்னா, அது உருவாக்கியிருக்கு. ஓகேங்களா? இது புதுசா உருவாக்க கிடையாது. ஸோ, அதனால தான் பொதுவா எல்லாருக்குமே இப்போ ஒரு 100க்கு 99% வந்து பார்த்தோம்னா, பேஸ் பிடிக்கும்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓரளவுக்கு எல்லாருமே பேஸ் பிடிக்கும்னு தான் சொல்லுவாங்க. ஒரு சிலர் வேணா வந்து பார்த்தோம்னா, கம்மியா இருந்தா போதும்னு நெனைப்பாங்க. ஒரு சிலர் அதிகமா இருக்கணும்னு நெனைப்பாங்க. பட் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்டின்னா, பேஸ் இருந்தா தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாரி கான்செப்ட்ல சொல்லுவாங்க. அது ஏன் அப்டின்னா, அது நேச்சுரலா நம்மள எமோஷனுக்குள்ள கலந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி கன்டென்ட் புதுசு புதுசா நான் போடணும் அப்டின்னாலும், கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இது புடிச்சிருந்துச்சு அப்டின்னா, கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்கள் தனுஷ் ரைடர்ஸ். லைக் பண்ண மறந்துறாதீங்க. கண்டிப்பா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்.